இன்னைக்கு வீடியோல இந்திய சினிமாவையே மிரள வைக்கிற ஒரு பிரம்மாண்ட சம்பள லிஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். 400 கோடி ரூபாய் பட்ஜெட்ல தலா 2000 கோடியில 2 பாகங்களா உருவாக்கிட்டு இருக்கிற படம் தான் ராமாயணம். நிதேஷ் திவாரி இயக்கத்துல ஹான்ஸ் சிம்மர் மற்றும் ஏஆர் ரஹ்மான் இசையில உருவாகிற இந்த படத்தோட சம்பள விவரங்கள் இப்போ லீக் ஆகியிருக்கு. இதுல ராமர் ரோல்ல நடிக்கிற ரன்பீர் கபூருக்கு 2 பாகங்களுக்கும் சேர்த்து 150 கோடி ரூபாய் சம்பளம் பேசப்பட்டிருக்கான். ராவணனா நடிக்கிற கேஜிஎஃப் யஷுக்கு 100 கோடி ரூபாயும், அனுமனாக நடிக்கிற சன்னி தேயோலுக்கு 40 கோடி ரூபாயும் சம்பளமா தர்றாங்களாம். ஆனா நேற்று நாம பேசின மாதிரி சீத்தையா நடிக்கிற சாய் பல்லவிக்கு வெறும் 12 கோடி ரூபாய் தான் சம்பளம். ரகுல்பிரீத் சிங் மற்றும் ரவி துபேக்கு 2 முதல் 4 கோடி வரைக்கும் கொடுக்கப்படுதாம். கமெண்ட்ல சொல்லுங்க, 4000 கோடி பட்ஜெட் ராமாயண படத்துல சாய் பல்லவியை விட சன்னி தேயாலுக்கு 40 கோடின்னு அதிக சம்பளம் கொடுத்திருக்காங்க. இந்த சம்பள விகிதம் அவங்களோட மார்க்கெட் வேல்யூவை சரியா பிரதிபலிக்குதான்னு நீங்க நினைக்கிறீங்களா? அடுத்ததா 5 நாள்ல உலகளவுல 45 கோடி வசூல் பண்ணி ஓடிட்டு இருக்கிற விக்னேஷ் சிவனின் LIK, அதாவது லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்தோட டைட்டில் சர்ச்சை பத்தின அப்டேட். இந்த படத்துக்கு முதல்ல LICன்னு தான் டைட்டில் வச்சிருந்தாங்க, ஆனா அப்புறம் மாத்தினாங்க. இது பத்தி இப்போ விக்னேஷ் சிவன் ஓப்பனா பேசியிருக்காரு. LIC அப்படிங்கிற டைட்டில் நாங்க பயன்படுத்துறதுக்கு அந்த நிறுவனம் எங்ககிட்ட 112 கோடி ரூபாய் கேட்டாங்க. எங்கிட்ட அவ்வளோ பணமெல்லாம் இல்ல, அதனால தான் பேக்கப்பா வச்சிருந்த LIP, LIT, LIK, LIFங்கிற டைட்டில்ஸ்ல இருந்து LIKயை செலக்ட் பண்ணேன்னு ரொம்ப வெளிப்படையா சொல்லியிருக்காரு. அடுத்து நம்ம தனுஷ் அண்ணனோட D56 படத்தோட மாஸ் அப்டேட். லப்பர் பந்து புகழ் டைரக்டர் தமிழரசன் பச்சமுத்து இயக்கத்துல தனுஷ் நடிக்க போறாரு. இந்த படத்தோட லொகேஷன் பார்க்குற வேலைகளை டைரக்டர் இப்போ ஆரம்பிச்சுட்டாராம். இந்த படத்துல தனுஷுக்கு ஜோடியா சப்தசாகர்தாச்சி எல்லை பட புகழ் ருக்மிணி வசந்த் தான் கமிட் ஆகியிருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு டேட் சுதுக்கிறதுல கொஞ்சம் சிக்கல் இருக்கிறதால இப்போ துனந்தர் 2ல ஹீரோயினா நடிச்ச சாரா அர்ஜுன் கிட்ட படக்குழு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்காங்களாம். யார் ஹீரோயினா வந்தாலும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தனுஷ் அனிருத் DNA காம்போ இந்த படத்துல இணையும்னு ஒரு ஸ்ட்ராங்கான டாக் ஓடிட்டு இருக்கு. நம்ம சினிமா நியூஸ் பார்க்குற கேப்ல ஒரு சின்ன அப்டேட். நீங்க ஒரு ஹார்ட் கோர் கேமரா? லேட்டஸ்ட் கேம் ரிலீஸ், ட்ரிக்ஸ் அப்புறம் ரிவ்யூஸ் பத்தி தெரிஞ்சுக்கணுமா? அப்போ மறக்காம நம்மளோட இன்னொரு சேனலான பேரலாக்ஸ் கேமிங்கை ஃபாலோ பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. திரும்ப சினிமாவுக்கு வருவோம். 300 கோடி வசூல் செஞ்ச மகாவதார் நரசிம்மா அனிமேஷன் படத்தோட வெற்றியை தொடர்ந்து ஹனுமானின் கதையை மையமா வச்சு வாயுபுத்ரா அப்படிங்கிற அனிமேஷன் படத்தை சந்து மொண்டேட்டி இயக்க போறதா இருந்துச்சு. ஆனா கிராஃபிக் செலவு மட்டுமே 38 கோடி ஆகிறதால மொத்த பட்ஜெட் 55 கோடியை தாண்டுதான். இதனால இப்போதைக்கு அந்த படத்தை நிறுத்தி வச்சிருக்காங்களாம். இன்னொரு பக்கம் அறம் டைரக்டர் கோபி நயினார், ராதிகா, MS பாஸ்கர், அஞ்சலி நாயரை வச்சு இயக்கியிருக்கிற காலனி படத்தோட வேலைகள் முடிஞ்சிருச்சு. மகனின் இறப்புக்கு நீதி கேட்கிற ஒரு தாயோட போராட்டத்தை மையமா வச்சிருக்கிற இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கை வெற்றிமாறன் மற்றும் விஜய் சேதுபதி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷலா கவின் மற்றும் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா நடிச்சிருக்க ஹை படக்குழு ஒரு சூப்பர் அப்டேட் கொடுத்திருக்காங்க. லோகேஷ் கனகராஜோட அசிஸ்டன்ட் விஷ்ணு எடவன் இயக்கியிருக்க இந்த படத்தோட முதல் பாட்டான கண்ணக்குழியா ஏப்ரல் 21 ரிலீஸ் ஆகுது. ஜென் மார்ட்டின் மியூசிக்ல உருவாகியிருக்க இந்த படம் ஒரு கியூட்டான ஃபேமிலி என்டர்டெய்னரா வரப்போகுதுன்னு கவின் சொல்லியிருக்காரு. யாரடி நீ மோகினி, சந்தோஷ் சுப்பிரமணியம் மாதிரி ரொம்ப சிம்பிளான ஃபீல் குட் லவ் ஸ்டோரியா இந்த படத்தை எடுத்திருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம ஹாய் படம் மே மாசமே தியேட்டர்ல வருதுன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் கருடன், மாமன் படங்களை தயாரிச்ச லார்க் ஸ்டுடியோஸ் படத்துல GV பிரகாஷ் ஹீரோவா நடிக்க போறாரு. ஜோ பட டைரக்டர் ஹரிஹரன் ராம் இயக்குற இந்த படத்துல GVக்கு ஜோடியா நம்ம கியூட் ஹீரோயின் மாளவிகா மனோஜ் நடிக்க போறாங்களாம். இதோட ஷூட்டிங் ஜூன் மாசம் ஆரம்பிக்குது. அதே மாதிரி மலையாள சினிமாவில் மோகன்லால் தருண்மூர்த்தி காம்போல உருவாகியிருக்க #L366 படத்துக்கு இப்போ அதிமனோகரம் அப்படிங்கிற டைட்டில விஷு ஸ்பெஷலா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல மோகன்லால் போலீஸ் ஆஃபீஸரா நடிக்கிறாரு. கடைசியா சூரியனனோட வேற லெவல் ஆக்ஷன் அப்டேட். வெற்றிமாறன் தயாரிப்புல மதிமாறன் புகழண்டி இயக்கத்துல சூரி நடிச்சிட்டு இருக்கிற பிரம்மாண்டமான படம் தான் மண்டாடி. தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் அப்டேட்டா இந்த படத்தோட ஷூட்டிங் இப்போ இறுதி கட்டத்துல இருக்குன்னு சூரியன் சொல்லிருக்காரு. கிட்டத்தட்ட 75 கோடி ரூபாய் பட்ஜெட்ல பீட்டர் ஹேன் மாஸ்டர் ஸ்டண்ட்ல நடுக்கடல்ல நடக்கிற பாய்மர படகு ரேசா மையமா வச்சு இந்த படத்தை எடுக்கிறாங்களாம். இதுக்காக எந்த டூப்பும் இல்லாம சூரி 10 மாசமா ட்ரைனிங் எடுத்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து நடிச்சிருக்காரு. GV பிரகாஷ் மியூசிக்ல இந்த பேன் இண்டியா படம் கோடை விடுமுறையில ரிலீஸ் ஆகுது. அவ்வளோதான் மக்களே, இன்னைக்கான காலிவுட் மற்றும் பாக்ஸ் ஆஃபீஸ் அப்டேட்ஸ் முடிஞ்சுது.
எல்ஐசி டைட்டில் கேட்ட அந்த 112 கோடி பத்தியும், தனுஷ் படத்துல சாரா அர்ஜுன் நடிக்கிறத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கேமிங் அப்டேட்ஸ்க்கு Parallax Gaming-அ ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. டாடா பை பாய்.